மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு டான் கல்வி தொலைக்காட்சியூடாக இந்த வகுப்பறைக்கு செல்ல இருக்கின்றோம். நேரடியாக நாங்கள் வகுப்புக்கு போவோம். முதலாவது வினாவை பாருங்க பிள்ளைகள். இவ்வுருவில் ABC என பெயரிடப்பட்டுள்ள பகுதியின் மொத்த நீளம் யாது? இங்கே ஒரு உரு தரப்பட்டிருக்குது. இந்த உருவின் மொத்த, அதாவது ABC என்கின்ற இங்க பாருங்க, இதுல A இருக்குது, இதுல B இருக்குது, இதுல C இருக்குது. இந்த மூன்று பகுதிகளினுடைய மொத்த நீளத்தை கேட்டிருக்குது. எங்களுக்கு இந்த உருவில் இதுல பாருங்க 42 சென்டிமீட்டருக்கு இந்த நீளம் தான் இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்ப நாங்கள் இந்த உருவின் எங்களுக்கு முதல்ல தெரியும் நீளம் அகலம் என்பவற்றில செவ்வ உருவம் என்று சொன்னால் 2 நீளங்களும் 2 அகலமும் இருக்கு. அதுல 2 நீளத்துல ஒரு நீளம் எத்தனையா இருக்குமோ அதிண்ட அளவு அடுத்த நீளமும் வரும். சரிதானே? அப்ப இந்த இதுல இந்த A என்றது ஒரு குட்டி நீளம் இருக்குது. அடுத்தது இங்க இருக்கு C, அடுத்தது இந்த B என்ற பகுதி இங்க இருக்கு. அப்ப நாங்கள் இந்த B என்ற பகுதியை இங்க கொண்டு வரலாம். சரிதானே? இங்க கொண்டு வந்தோம்னு சொன்னால் இப்ப இந்த A சக B சக C சமன் 42 இருக்கும். ஏன்? இந்த மேலே உள்ள 42 சென்டிமீட்டர் அதே அளவுதான் இந்த நீளமாகவும் இருக்கும். அதனால நாங்கள் ஒரு கணக்கும் பார்க்காமலே இந்த A சக B சக C இந்த நீளம்தான் இந்த நீளமாக இருக்கும். எனவே A சக B சக C நீளம் 42 சென்டிமீட்டர். எனவே முதலாவது கேள்விக்கான விடை 42 சென்டிமீட்டர் ஆகும். சரிதானே பிள்ளைகள்? இவ்வுருவின் சுற்றளவு யாது? அடுத்த கேள்வி கேட்டிருக்க, இவ்வுருவினுடைய சுற்றளவு யாது? அப்ப சுற்றளவுண்டா தெரியும், சுற்றி வர உள்ள நீளத்தினுடைய நீளம்தான் சுற்றளவு. சரிதானே? இங்க இந்த பகுதி 42 தந்திருக்குது. எனவே ஒரு 42, அடுத்த அதன் எதிர்ப்பக்கமும் 42 தான். சரிதானே? அடுத்தது இங்க இதுல 30 சென்டிமீட்டர் தந்திருக்குது. ஒரு பக்க நீளம் 30 சென்டிமீட்டர். இது 30 என்றால் அதுக்கு எதிரே உள்ள இந்த பக்கமும் 30 தான். சரிதானே? இதுல இந்த C என்ற நீளம் எடுத்துட்டோம், நாங்கள் A என்ற நீளம் எடுத்துட்டோம், B என்ற நீளம் எடுத்துட்டோம். இதுல இங்க பாருங்க, இதுல ஒரு 23 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 23 சென்டிமீட்டரும் இங்க இருக்கிற 23 சென்டிமீட்டரும் சமன். அப்ப 23 சென்டிமீட்டர் இன்னும் ஒரு 23 சென்டிமீட்டர், இவ்வளவும் நாங்கள் கூட்ட வேண்டும். இங்க பாருங்க, நான் போட்டு காட்டுறேன். இதுல 42 சென்டிமீட்டர், திருப்பி 30, திருப்பி இந்த ஏபிசியை விட்டுட்டு இந்த 23, இந்த ஏ விரன், திருப்பி 23, இந்த ஏ விரன், இந்த திருப்பி அந்த 30க்கு சமனான இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டினால் எங்களுக்கு என்ன வரும்? அதனுடைய சுற்றளவு வரும். அப்ப கூட்டுவோம். 2 2 4 3 7 2 9, 4 4 8, 8 3 11, 11 3 14, 14 2 16, 16 2 18. அப்ப இதனுடைய சுற்றளவு எத்தனை? 189 சென்டிமீட்டர். இதுல கட்டாயம் குறியீடு போட வரும். சரிதானே? குறியீடு போடாம விட்டோம்னா நாங்கள் எப்படி கூட்டினாலும் எங்களுக்கு அதில் விட தவறானதாக வந்துவிடும். சரியா? அப்ப சரியான முறையில் கூட்டி நாங்கள் விடிய போட்டோம்னா சரி. சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். இங்க பாருங்க,
இது ஒரு எண் சட்டம் தந்திருக்குது. இந்த எண் சட்டத்தில் வகை குறிக்கப்படும் எண்ணின் இலக்கங்களில் எழுதுக. சரியா? இந்த எண் சட்டத்தில் இருக்கிற படத்தை வச்சுக்கொண்டு எண்ணை இலக்கத்தில் எழுதட்டாம். அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஒன்றுக்கள், இது பத்துக்கள், இது நூறுக்கள், இது ஆயிரங்கள். அதுல இருக்கிற அந்த மணிகளை எண்ணி அப்படியே கீழே போடுவோம். முதலாவது ஒன்றுக்கள்ல 3 இருக்குது, பத்துக்கள்ல 1 2 3 4 5 இருக்குது. இதை நீங்கள் எண்ணியக்குள்ள பிள்ளைகள் சரியான முறையில் எண்றதுக்காக என்ன செய்யலாம்டா, நீங்க பென்சிலால இப்படி இந்த மணிகளை ஒன்றுண்டா வெட்ட வரும். வெட்டி இதுல 3 பிரகாரமா 1 2 3 4 5 இங்க போடுறோம். அதே மாதிரி 1 2 3 திருப்பி 1 2 3 4 சரிதானே? அப்ப இப்படி போட்டுட்டு பிறகு என்ன செய்யலாம், அதை அப்படியே சேர்த்து வச்சு எழுதினோம்டா சரி 4353 சரிதானே பிள்ளைகள்? அப்ப இலகுவான முறையில் நாங்கள் தவறு வராமல் செய்யறதுக்குரிய முறை தான் இந்த முறை. என்னண்டு, இந்த எண் சட்டத்தில் உள்ள மணிகளை பென்சிலால ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி அந்த இலக்கங்களை கீழே போட்டுட்டு அதப்புறம் நாங்கள் சேர்த்து எழுதி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அதன் விட இலகுவானதாக வரும். அடுத்தது இருக்கிறார், கோல் வீயில் உள்ள மணிகளினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் யாது? சரிதானே? கோல் வி, அதாவது இதுதான் இந்த ஹோல் வி என்றது நூறுக்கள் என்ற இடத்துல இருக்குது. அதனுடைய இலக்கம் 3. அப்ப இதுல மணிகளினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் யாது? அந்த 3னுடைய பெருமானம் எத்தனை என்றால் 100கள்ல 300 என்பது எங்களுக்கு இப்படியாக கிடைக்கும். அதனுடைய பெருமானம் 300. இதுல இடப்பெருமானம், அந்த இலக்கம் குறிக்கும் இடப்பெருமானம் என்னென்று கேட்டால் 100கள். அந்த இலக்கம் குறிக்கும் பெருமானம் என்னென்று கேட்டால் 300. அப்ப இந்த ரெண்டிலையும் சில வித்தியாசம் இருக்குது. அங்க இடப்பெருமானம் கேட்டால் நாங்கள் இடப்பெருமானத்தை எழுத வேணும், அது பெருமானம் கேட்டால் அந்த பெருமானத்தை எழுத வேணும். சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். 600 மில்லி லிட்டர் பாலை 4 குழந்தைகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டால் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் பாலின் அளவு யார்? என்ன செய்யலாம்? 600 மில்லி லிட்டர் பாலை நாங்கள் 4 குழந்தைகளுக்கு சமனாக பகிர்ந்து கொடுக்க போறோம். அப்படி கொடுக்கிறோம்னு சொன்னா என்ன செய்யலாம்? 600 மில்லி லிட்டரை நாங்கள் 4ஆல வகுத்தம் என்றால் ஒரு குழந்தை கிடைக்கிற பாலின் அளவு கிடைக்கும். 4 1 4 2 0 அந்த 0 இறக்கலாம். இறக்கினோம்னா 20க்கு 4 5 20 0 0 இந்த 0 இங்க மேல கொண்டு போய் போடணும். அப்ப ஒரு பிள்ளை கிடைக்கிறது எவ்வளவு? 150. குறியீடு போடுவோமா? கட்டாயம் குறியீடு போடுவோம். இல்லையா பிள்ளை மில்லி லிட்டர் இப்படி எழுதாட்டிக்கு பிள்ளை நீங்க குறியீட்டுல போடலாம். இல்லைன்னு சொன்னால் எழுத்திலையும் எழுதலாம். மில்லி லிட்டர் என்று சொல்லி எழுத்திலையும் எழுதலாம். சரிதானே பிள்ளைகள்? அடுத்த வினாவுக்கு போவோம். 2019ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையெனின் அம்மாதத்தின் சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கை யார்? சரியா? 2019ஆம் ஆண்டு வைகாசி மாதம். இதுல எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வைகாசி மாதத்துல வர்ற சனி ஞாயிற்றுக்கிழமையை கேட்கல நாங்கள் இது லீவ் வேடமா சாதாரண வேடமா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ பார்க்க வேணும்? அங்க நாங்கள் மாசி மாதத்தை பற்றி ஏதாவது கதைச்சோம்னா கட்டாயம் பார்க்க வேண்டி இருக்கும். இங்க வைகாசியை பற்றி கதைச்சிருக்கிறபடியால் இந்த வைகாசி மாதம் எத்தனையில முடியுதுன்றது எங்களுக்கு ஓரளவு தெரிய வரும். அப்ப அது பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு முறை கொண்டு படிச்சு வச்சிருக்கோம். ஏற்கனவே இந்த வகுப்புல நான் சொல்லி தந்தேன். அப்ப இதுல தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி 5வது மாதம். அங்க நாங்கள் ஏற்கனவே படித்ததன்படி மேட்டில் வர்றபடியால் இது 31ல முடியுது. அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சனிக்கிழமை 3ஆம் திகதி என்று தரப்பட்டிருக்கு. சரிதானே? 2019ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை எனின் அம்மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை.
அப்ப சனி ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கேள்வி. கட்டாயம் எங்களுக்கு தெரியும் 3ஆம் தேதி வர்ற தேதிகளுடைய நாட்களுடைய எண்ணிக்கை 5. நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கிறேன். இதுல 31 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றின் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வர்ற நாட்கள் மூன்றும் 5 கிழமைகளை கொண்டதா இருக்கு. அதுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. 1ஆம் தேதி வரும், அடுத்தது 8ஆம் தேதி, அடுத்தது 15ஆம் தேதி, அடுத்தது 22ஆம் தேதி, அடுத்தது 29ஆம் தேதி. இங்க பாருங்க, இது நாங்க இது 3ஆம் தேதி, இது வெள்ளிக்கிழமை, இது வியாழக்கிழமை. அப்ப இங்க வர்ற வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்களும் 5 கிழமைகளை கொண்டதா இருக்கு. 1 2 3 4 5. சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி பாருங்க 2ஆம் தேதி 9 16 23 30. இந்த வெள்ளிக்கிழமையும் 1 2 3 4 5. சரிதானே? அதே மாதிரி 3ஆம் தேதியும் 5 நாட்கள் 10 17 24 31. இங்க பாத்தீங்களா 5 நாள். அப்ப எப்பவும் சொல்லி தந்திருக்கிறேன் 30 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றினுடைய 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் வர்ற நாட்கள் 5 நாட்களாக இருக்கும். 31 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றினுடைய 1ஆம் தேதி வருகின்ற கிழமையும் 2ஆம் தேதி வருகின்ற கிழமையும் 3ஆம் தேதி வருகின்ற கிழமையும் 5 நாட்களை கொண்டிருக்கும். இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல. அதே நேரத்தில் லீப் வருடமாக இருந்தால் மாசி மாதத்துல 29 நாட்களை கொண்டதாக இருக்கும். அந்த மாதத்துல 1ஆம் தேதி என்ன கிழமை வருதோ அந்த கிழமை 5 நாட்களாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் தேதி கிழமை வருதோ 5 நாட்களாக இருக்கும். இங்க 29 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றின் 1ஆம் தேதி வருகின்ற இதுல மட்டும்தான் 29 வரும். 30 31 இந்த மாசி மாதத்துல வராது. எனவே லீப் வருடம் ஒன்றினுடைய மாசி மாதத்துல 1ஆம் தேதி வருகின்ற கிழமை 5 நாட்களை கொண்டதாக இருக்கும். ஏனைய நாட்கள் எல்லாம் 4 நாட்களை கொண்டதாக இருக்கும். இங்க 31 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றினுடைய 3ஆம் தேதி 5 நாட்களை கொண்டிருந்தால் ஏனைய நாட்கள் 4 நாட்களை கொண்டிருக்கும். எனவே ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்களை கொண்டிருக்கும். எனவேதான் இம்மாதத்தில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கை யாதென்றால் சனிக்கிழமை 5, ஞாயிற்றுக்கிழமை 4. எனவே 9 என்பது விடையாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி 11 18 25 அங்கால பிறகு 32 வந்துடும். மேல கூட்ட வேண்டாம். அப்ப இங்க எத்தனை வருது? 4ஆம் தேதி ஒரு நாள், 11ஆம் தேதி ஒரு நாள், 18ஆம் தேதி ஒரு நாள், 25ஆம் தேதி ஒரு நாள், 4 நாட்கள். எனவேதான் சனிக்கிழமை 5 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், மொத்தமாக 9 நாட்களை கொண்டதாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்த வினாவுக்கு போ. 235 பேனாக்களில் 5இல் 3ஐ விற்ற பின்னர் எஞ்சியிருக்கும் பேனாக்களின் எண்ணிக்கை யார்? இங்க 235. இந்த 235 என்பதை 5ல் 3 5 பகுதிகளாக பிரித்து 3 பகுதிகள் விற்கப்பட்டு விட்டது. மிகுதி எத்தனை பேர் என்று கேள்வி. அப்ப மிகுதி எங்களுக்கு பின்னமா நாங்க பார்த்தோம் சொன்னால் 5ல் 2 பகுதி விற்காமல் இருக்குது. இப்ப 5ல் 2 பகுதி விற்காமல் இருக்கிறது எண்ணிக்கையை காண்றதுக்கு என்ன செய்யணும் என்றால் 235 5ஆல வகுக்க வேணும். வகுத்தோம்னா எங்களுக்கு ஒரு பங்கினுடைய எண்ணிக்கை வரும். சரிதானே? அதுக்கு பிறகு எங்களுக்கு எத்தனை தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்ளலாம். 235 அதை நாங்கள் இந்த 5ஆல 5ல் 3 பகுதியை விற்றாச்சு. எனவே மொத்த பகுதி 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த 5ஆல வகுக்க வேணும். சரிதானே? வகுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். 23க்கு பார்க்க வேணும். பார்த்தோம் என்றால் 5 20 மிகுதி 3. இந்த 5 நாங்கள் இங்கே குறிச்சோம் என்றால் 7 35 0. எனவே ஒரு பங்கு 47. சரிதானே? அதாவது 5ன் ஒரு பகுதி தான் 47. எனவே 5ல் 3 பகுதி விற்றாச்சு.
இப்போ மிகுதியா இருக்கிறது 5ல் 2 பகுதி. அதுல இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பகுதி. எனவே 47ஐ நாங்கள் 2ஆல் பெருக்கிவிட்டால் எங்களுக்கு மீதியா இருக்கிற பேனையுடைய எண்ணிக்கை வரும். 14க்கு 4 எழுதி ஒரு மிச்சம் 8 கொண்டும் 9. எனவே விற்காமல் இருக்கிற எஞ்சி இருக்கிற பேனைகளுடைய எண்ணிக்கை எத்தனை? 94. അവിടെ 94. சரிதானே பிள்ளைகள்? இந்த மாதிரி பல கணக்கு வரும். இது பேனையை போட்டிருக்குது. சில வேளை ஒரு வியாபாரி கொஞ்சம் தேங்காய்களை வச்சிருக்கார். அந்த தேங்காயோட எண்ணிக்கை சில சரிவினம் தந்து போட்டு இத்தனை தேங்காய் வச்சிருக்கார். அதுல 5ல் 3 பகுதி விற்கப்பட்டு விட்டது. எஞ்சிய தேங்காயின் எண்ணிக்கை யாருன்னு சொன்னாலும் இதே மாதிரி தான். சரிதானே? அப்ப இந்த முறையில பல கேள்விகள் வரும். அந்த முறைகளை நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்னா அதே மாதிரி செய்தோம்னா சரி. சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு பூரணமற்ற சிட்டை கீழே காணப்படுகிறது. அதில் உள்ள 7 வெற்றிடங்களையும் நிரப்புக. உங்களுக்கு தெரியும், சிட்டை கடைக்கு போனோம் என்று சொன்னால் கடையில எங்களுக்கு ஒரு சிட்டை தருவினம். அந்த சிட்டையில பொருள் ஒன்றினுடைய விலை போடுவினம். நாங்கள் வாங்கின பொருளுடைய எண்ணிக்கையை போட்டு அந்த எண்ணிக்கையால இந்த பொருளுடைய விலையை பெருக்கிவிட்டால் எங்களுக்கு கிடைக்கும். எது? அதனுடைய பெறுமதி கிடைக்கும். அப்ப அந்த விஷயத்தை தான் இங்க இடைவெளி நிரப்பக்கூடிய மாதிரி போட்டிருக்கணும். பாருங்க, அடிமட்டம் எண்ணிக்கை 9 வேண்ட ஒன்றின் விலை 15. அப்ப பணத்தினுடைய மொத்த பணத்தினுடைய பெறுமதி காண்றதுக்கு என்ன செய்யலாம்? 15ஐ 9ஆல பெருக்கிறது. பெருக்கிதான் 135 போட்டிருக்கோம். 9 45 5 எழுதி 4 மிச்சம் 9 9 4 13 135 இந்த போட்டிருக்கோம். சரியா? இந்த முறையில தான் நாங்கள் இங்க எல்லாம் பார்க்கணும். பேனா வேண்டின எண்ணிக்கை 3, ஒன்றினுடைய விலை தரையில. ஆனா இங்க மொத்த விலையை தந்ததுக்கு 40 ரூபா 50%. அப்ப 40 ரூபா 50%த்தை நாங்கள் 3ஆல வகுத்தோம் என்றால் ஒன்றினுடைய விலை கிடைக்கும். அப்ப 40 ரூபா 50% அப்படியே நீங்கள் தசம் குத்தாமல் அப்படியே போட்டு 3ஆல பிரியுங்க. முதல்ல பிரிச்சோம் என்றால் 3 3 1 மீதி 0. கீழே 50 இறக்குவோம். 3 9 இடம் போதாது. சரியா பிள்ளைகள்? இதுலயே போடுறேன். இதுல பாருங்க, 40 50 அப்படியே நாங்கள் போடுவோம். போட்டு 3ஆல வகுக்க போறோம். 3 3 மீதி 1 10. 3 9 மீதி 1 5 கிழக்கு அப்படியே 3 5 15 கழிச்ச வேண்டா 0. அந்த 0த்தை மேலே போடணும். அப்ப இப்ப இங்க நாங்கள் அப்படியே 40 ரூபா 50% கொண்டு வந்தாங்க. இங்க இப்ப 1350 வந்திருக்குது. இங்க 2 தானம் தள்ளி தசம் குத்தவனம் குத்தினம் சொன்னால் ஒன்றினுடைய விலை 13 ரூபா 50% என்று கிடைக்கும். அப்ப இங்க ஒன்றினுடைய விலை தான் போடுவோம் நாங்கள். அப்ப இதுல 13 ரூபா 50%. சரிதானே பிள்ளைகள்? அப்ப எப்படி நாம் செய்திருக்கோம் சொன்னால் இங்க அப்படியே வச்சு எழுத வேணும். உங்களுக்கு 40 ரூபா 50% என்று சொல்லி போட்டு வகுக்க முடியாது. வகுக்கிறது கரைச்சலையா இருக்கும். இங்க 40 50 அப்படியே எழுதுங்கோ. எழுதி போட்டு இப்படியே வகுத்து போட்டு பிறகு 2 தானம், இப்ப தசத்துக்கு அங்கால 2 தானம் இருக்கிறபடியே நாங்களும் இங்க குத்திக்கு 2 தானம் தள்ளி தசத்தை குத்தினோம் சொன்னால் எங்களுக்கு விடை கிடைக்கும். ஒன்றினுடைய விலை கிடைக்கும். சரியா? அப்ப ஒன்று சரி. அடுத்தது அபியாச புத்தகம் எண்ணிக்கை தரையில. ஆனா ஒன்றினுடைய விலை 45 ரூபா வந்துருக்குது. இங்க மொத்த விலை 180 ரூபா வந்துருக்குது. அதே மாதிரி தான் இப்ப 180 ரூபாயை 45ஆல நாங்கள் வகுக்க வேணும். சரிதானே? வகுக்கல அப்படியே வச்சு உங்களுக்கு வகுக்கிறது கரைச்சலா இருந்தால்
நீங்க என்ன செய்யலாம், பெருக்கி பார்க்கலாம். இப்ப 45க்கு 180 நீங்க வகுக்கிறது உங்களுக்கு கிடைச்சதா இருக்கும். ஆனால் பெருக்கி பார்க்கலாம் அப்படின்னு அண்ணளவா 45 போட்டு 4 பெருக்கி பாருங்க. 4 5 20 சைவ 2 மிச்சம் 2 16 2 18 180 வருது. அப்ப 4 180 கழிச்சு விட்டா 0. எனவே வாங்கிய புத்தகங்களுடைய அபியாச புத்தகங்கள் எண்ணிக்கை 4 கிடைக்கும். சரிதானே? அடுத்தது அலிரப்பர் வாங்கியது எண்ணிக்கை 4. இங்க ஒன்றினுடைய விலை தெரியாது, 38 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரியோ? அப்ப 38 நாங்கள் 4ஆல வகுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றினுடைய விலை கிடைக்கும். சரியா? 9 4 36. சரியோ? கழிச்சோம்னா 2. இங்க தசத்தை குத்தி போட்டு 0 போடணும். தசந்து குத்தி 0 போட்டு இந்த 0 இங்க இறக்கலாம். 4 5 20. அப்ப ஒன்றினுடைய விலை எவ்வளவு? 9 ரூபாய் 50 சதம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இப்ப 5 எடுத்துட்டோம். இப்ப இதுண்ட பெறுமதி காண்றதுக்கு என்ன செய்யணும்? கூட்ட வேணும். இங்க எல்லாம் 0 இருக்குது, 0. இதுல 5. சரியா? அடுத்தது 5 8 5 மட்டும் 13க்கு 3 எழுதி 1 மிச்சம். 4 4 8 8 மட்டும் 16 3 19க்கு 9 எழுதி 1 மிச்சம். 2 3 393 ரூபா 50 சதத்துக்கு எல்லா பொருளும் வாங்கியிருக்கோம். இதுல வகுத்தல், கூட்டல், கழித்தல் இந்த 3 பெருக்கல் இந்த 4 செயற்பாடும் தான் இதுல வரும். அப்படி வருகின்ற பொழுது தவறு விடாம சரியான முறையில செய்ய வேணும். சரியான பிள்ளைகள்? சிலவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்ப பெருக்கி உதாரணத்துக்கு 45 என்று சொல்லிக்கொண்டு 0 போடுறார்கள் இருப்பிடம். சரியா? சொல்லிக்கொண்டு 45 என்று சொல்லிக்கொண்டே 0 எழுதி 4 மிச்சம் என்று சொல்லி செய்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். சரியா? அப்ப அப்படியான மிஸ்டேக் விடக்கூடாது. அடுத்ததை பார்ப்போம். காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட தரங்கினி 8:20க்கு மாமா வீட்டை அடைந்தாள். சரியா? காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட தரங்கினி 8:20க்கு மாமா வீட்டை போயிட்டான். சரியா? அடைந்தாள். சிறிது நேரம் அங்கு இருந்த அவள் சரியாக 8:55க்கு மாமா வீட்டிலிருந்து புறப்பட்டு 15 நிமிடங்கள் நண்பி வீட்டை சென்றடைந்தாள். 15 நிமிடங்களில் நண்பி வீட்டை சென்றடைந்தாள். சரியா? இப்ப கேள்வி, தரங்கினி மாமா வீட்டில் தங்கியிருந்த நேரம் யாது? எங்க 8:20க்கு புறப்பட்டு 8 மணிக்கு புறப்பட்டு 8:20க்கு மாமா வீட்டை போயிட்டா. அங்க சிறிது நேரம் தங்கி இருந்து போட்டு 8:55க்கு அங்க இருந்து வலிக்கிறான். அப்ப 8:55ல இருந்து நாங்கள் 8:20 கழிச்சு விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் அங்க இருந்தவான்னு சொல்லி தெரிய வருமல்ல. ரைட். அப்ப கழிப்பம் 5ல இருந்து 5 போனால் 5, 5ல இருந்து 0 போனால் 5, 5ல இருந்து 2 போனால் 3, 8ல இருந்து 8 போனா 0. அங்க இது மணித்தியால பக்கம், இது நிமிட பக்கம். இங்க மணித்தியாலத்துல 0 இருக்குது, நிமிடத்துல மட்டும் 35 நிமிடங்கள் இருக்கு. எனவே விட என்ன? 35 நிமிடம். சரியா? நிமிடங்கள் எழுதலாம், நிமிடங்கள் எழுதலாம். நீ ஆண்டு போட்டாலும் கூட பிரச்சனை இல்லை. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். சிலவளை அந்த முதலாவது வினாவில் பாருங்க பிள்ளைகள். இங்க எங்களுக்கு 8 மணிக்கு வீட்டுல இருந்து புறப்பட்ட தரங்கி 8:20 இருந்து 8:20க்கு மாமா வீட்டை போய் 8:25 8:20 வரையும் அங்க 8:20க்கு போயிட்டு 8:55க்கு மாமா வீட்டுல இருந்து வலிக்கிறான். பிறகு 15 நம்பி வீட்டை போயிட்டாவாம். இப்ப கேள்வி, மாமா வீட்டை தங்கி இருந்த நேரம் தான் கேட்டிருக்குது. ஆனா எங்களை சும்மா குழப்பறதுக்காக 8 மணிக்கு வெளிக்கிட்டவாம், பிறகு 15 நம்பி விட்ட போனவாம் என்று சொல்லிலாம் தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லினோம். அப்ப வினாவிலையும் அப்படித்தான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி எங்களை திசை திருப்ப பார்க்கணும். அப்ப அந்த திசை திரும்பாமல் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலுக்கு போனோம் என்று சொன்னால் எங்களுக்கு விடையிலோவா கிடையாது. சரியா? அடுத்த பாருங்க, இங்க ஒரு படம் ஒன்று தந்துருக்குது. இச்செவ்வக உருவை சுற்றி அளந்த போது 90 சென்டிமீட்டர் காணப்பட்டது. ஆகவே
பியிலிருந்து சியின் நீளம் எவ்வளவு? இப்ப இதனுடைய சுற்றளவு, அதாவது வந்து ஏல இருந்து பிக்கு போய் பியில இருந்து சி, சியில இருந்து டி, டியில இருந்து ஏக்கு ஏன்ற நீளம் தான் சுற்றளவு. இப்ப எங்களுக்கு தெரியும் இது 30 என்று சொன்னால் இதனுடைய எதிர்பக்கமும் 30 சென்டிமீட்டர். இப்ப தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய சுற்றளவு வந்து 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர் சரிதானே? அப்ப இப்ப 90 சென்டிமீட்டர் தந்துட்டு பிறகு இந்த பியிலிருந்து சீன் நீளம் எவ்வளவு கேட்டிருக்கு. அதுல இது 30, இது 30, அப்ப 60 எங்களுக்கு இப்ப கழிவட்டுது. கழிவட்டால் இங்க 30 சென்டிமீட்டர் மிகுதி. அப்ப 30 சென்டிமீட்டர் என்று சொன்னால் இதுவும் 30 சென்டிமீட்டர். இதனுடைய நீளம் பிசி நீளமும் ஏடி நீளமும் 30 சென்டிமீட்டர். எனவே இந்த 30 சென்டிமீட்டரை எத்தனை பக்கம் இருக்குது? 2 பக்கம். என்ன? பிசி ஒரு பக்கம், ஏடி ஒரு பக்கம். எனவே 30 நாங்கள் 2ஆல வகுத்து விட்டோம் என்று சொன்னால் 15 30 எங்களுக்கு விட கிடைக்கும். அப்ப ஒரு பக்கம், அதாவது பிசி நீளம் 15 சென்டிமீட்டர், ஏடி நீளமும் 15 சென்டிமீட்டர். இங்க எங்களுக்கு கேட்டிருக்கிறது பிசியினுடைய நீளம் எவ்வளவு சொன்னால் 15 சென்டிமீட்டர். சரிதானே? அப்ப எப்படி இலவா கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அதாவது வந்து சுற்றளவு சொன்னால் எல்லாம் சுற்றி வர்ற நீளம் தான் சுற்றளவு. இங்க எங்களுக்கு அதோடைய சுற்றளவு தந்திருக்குது 90 சென்டிமீட்டர். எங்களுக்கு தெரியும் ஒரு பக்கத்து நீளம் என்று சொன்னால் அதனுடைய எதிர்பக்கமும் அதே அளவு நீளம் என்று சொல்லி தெரியும். அப்ப நாங்கள் மொத்த சுற்றளவிலிருந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பகுதிகளுடைய நீளத்தை கழித்து விட்டோம் என்று சொன்னால் மிகுதி நீளத்தினுடைய மிகுதியினுடைய அதாவது அகலமா இருக்கிறது நீளம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நீளம் 2 பக்கத்தான் என்று சொல்ல தெரிஞ்சவன்னு சொன்னால் நாங்கள் அந்த நீளத்தை 2ஆல வகுத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பக்கத்து நீளம் வருமல்ல. ரைட், அடுத்த வினாவுக்கு போவோம். பாருங்க, எக்ஸ் பாத்திரத்தின் கொள்ளளவு 2 லிட்டர். அதாவது வந்து இதுல இருக்கிற பெரிய பாத்திரம் தான் எக்ஸ் பாத்திரம். சரியா? இதுண்ட கொள்ளளவு வந்து 2 லிட்டர். சரியா? 2 லிட்டர்னா உங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் 1000 2 லிட்டர் 2 லிட்டர் சமன் 2000 மில்லி லிட்டர். சரியா? ஓகே, சும்மா ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். இப்ப எக்ஸ் பாத்திரத்தின் கொள்ளளவு 2 லிட்டர் ஆகும். அதில் கால் பகுதி நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, இதுல கால்வாசி நீரினால நிரப்பப்பட்டிருக்கு. சரியா? அப்ப 2 லிட்டர் கால்வாசி எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரிய வரும். சரியா? 2 லிட்டரை நாங்கள் கால்வாசி என்று சொன்னாங்க. 1 லிட்டரை கால்வாசி என்றைக்குள்ள 1 லிட்டர் 1004 பிரிச்சோம் சொன்னால் எங்களுக்கு கால்வாசி கிடைக்கும். அதே மாதிரி 2 லிட்டரை கால்வாசி என்று பார்த்தோம்னா 2 லிட்டரை 4ஆல வகுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கால்வாசி கிடைக்கும். அப்ப 2000 வகுத்தோம் என்று சொன்னால் கால்வாசி எங்களுக்கு கிடைக்கும். சரியா? 2000 4 5 20. சரியா? 0. அந்த 2 பூஜ்ஜியத்தையும் மேல ஓட்டோம்னா 500 மில்லி லிட்டர் தான் இதனுடைய கால்வாசி. அப்ப இந்த நிரப்பப்பட்ட பகுதியின் அளவு எவ்வளவு? 500 மில்லி லிட்டர் நிரப்பப்பட்டிருக்கு. 2 லிட்டர் கொள்ளக்கூடிய பாத்திரத்துல நிலற்றப்பட்டிருக்கின்ற அதாவது நிரப்பப்பட்டிருக்கின்ற பாத்திரத்தினுடைய அளவு கால்வாசி. அந்த கால்வாசி 500 மில்லி லிட்டர். இப்ப 2 லிட்டர் கொள்ளக்கூடியதுல 500 மில்லி லிட்டர் போச்சுன்னு சொன்னால் மிகுதியா இருக்கிறது எவ்வளவு? 2 லிட்டர்ல இருந்து 500 மில்லி லிட்டர், அதாவது வந்து 2000 இருந்து 500 கழிச்சோம் என்றால் 1500. சரியா? அப்ப 1500 என்று சொன்னால் நாங்கள் 2000 இருந்து 500 கழிச்சோம் என்றால் 1500. அப்ப 1500 மில்லி லிட்டர் எவ்வளவுண்டா 1.5 லிட்டர். சரியா? 1.5 லிட்டர். அப்ப இந்த பை என்ற பாத்திரத்தினால எத்தனை தடவை நீர் ஊற்ற வேண்டும் என்றால் இங்க 250 மில்லி லிட்டர் பாத்திரம் தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு 1 லிட்டர்ல 250 மில்லி லிட்டர் தெரியும். 4 250 தான் 1 லிட்டர். அதே மாதிரி
500ல் எத்தனை 250 என்று சொன்னால் 2 250 500 மில்லி லிட்டர். எனவே 1 லிட்டர்ல 4 250 இருக்குது, 500 மில்லி லிட்டர்ல 2 250 இருக்குது. எனவே அங்க எத்தனை 6 தரம் இவர் ஊற்ற வேணும். பையினால் எத்தனை நேரம் ஊற்றணும்? 6 நேரம் ஊற்றினால்தான் இது நீராகும். அப்ப நீர் ஊற்ற வேண்டிய பையினால எத்தனை தடவை ஊற்ற வேணும்? 6 தடவைகள். 6 தடவைகள். சரிதான பிள்ளைகள்? விளங்குதா விஷயம்? அப்ப நாங்கள் எந்த வினாவையும் இலகுவான முறையில உடைச்செடுத்தோம் என்று சொன்னால் சிம்பிளா செய்யலாம். சரிதானே? அப்ப இன்றைய வகுப்பை நாங்கள் இந்த வினாவோட நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் டான் கல்வி தொலைக்காட்சியூடாக உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.